டாக்டர் கேஎம் செரியன் 50 ஆண்டுகளாக இதய அறுவை சிகிச்சை துறையில் உலகம் போற்றப்படக்கூடிய ஒரு டாக்டர். இந்தியாவின் முதல் பல சர்ஜரிகள், முதல் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, முதல் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், முதல் லங் டிரான்ஸ்பிளான்ட், முதல் பீடியாட்ரிக் லங் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுவும் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலத்தில் he has done so many surgeries world over. உலகத்தில் அவர் இதய அறுவை சிகிச்சை செய்யாத நாடுகளே இல்லை. he traveled across the world and conducted so many surgeries. உலகத்தின் இதய அறுவை சிகிச்சையோட பிதாமகர் என்று சொல்லக்கூடிய டாக்டர் கேஎம் செரியன், கோட்டூர் மாமன் செரியன் அவரை இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணுறதுல, அவரை சந்திக்கிறதுல, அவருடைய இல்லத்திலே அவரை பேட்டி காண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டாக்டர், ஸோ ஹாப்பி, கிரேட் ப்ளஷர் டு see you today. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே உள்ள ஒரு ட்ரைபல் உங்களோட பிறவியை பற்றி ஒரு பிரவாச்சகம் மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மூணாரில் 4 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அங்கே ஒரு ட்ரைவ் இருக்குது. அதாவது எவரி டூ வீக்ஸு இந்த மாதிரி ஷாப்பிங் ஊருக்கு வந்துடும். ஓகே, உப்பு கிடைக்காதாங்க மேலே, காட்டுக்குள்ள அந்த மாதிரி சின்ன இதெல்லாம் வாங்கி போவோம். அவர் இந்த தேனை கொண்டு வந்து கொடுத்துட்டு பொருள்களை வாங்கிட்டு போவோம். நம்ம வீட்டு வந்ததான் அங்கே தங்கி சாப்பாடெல்லாம் வச்சு காத்தாலே போய் ஷாப்பிங் பண்ணி திரும்பி வந்தோம். அந்த மாதிரி ஒரு நாள் காத்தாலே இவர் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சீஃப் இருக்குது. அந்த சீஃப் பார்த்தாச்சு இந்த மதரை வாந்தி எடுக்குது. இப்போ என்ன வாந்தி எடுக்குது, ப்ரெக்னெண்ட்டான்னு கேட்டாச்சு. அப்போ என் அம்மா சொன்னாச்சு 4 months ப்ரெக்னென்ட். இந்த ஆள் போயிடுச்சு. கொஞ்சம் போய மேலே திரும்பி வந்தாச்சு. திரும்பி வந்த மேலே சொன்னால் ஒரு சண்டே 12 o'clock ஆண் குழந்தை பிறந்துடும். அதுவும் இல்லை, அந்த குழந்தைக்கு ரைட் ரிஸ்டில் ஒரு மச்சல் இருக்கும். அதுவும் இல்லை, அந்த பையன் ஒரு டாக்டர் ஆகிடும். இந்த மாதிரி ஹார்ட் விஷயம் அந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? ஹார்ட்டு 1941 இல்லை, ஆமாம் 42 தான். ஆமாம், அப்போ இந்த 41 ஹார்ட் சர்ஜரியே இல்லை. ஃபஸ்ட்டு ஹார்ட் சர்ஜரி 44க்கு தான். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வருது 1958-59. அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாலே இந்த ஆளு. அப்புறம் நீங்கள் ஒரு டீனேஜ் பருவத்தில் உங்கள் அப்பா மூணாரில் அந்த வேலை விட்டு வேறு எஸ்டேட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் ரப்பர் ஜே மர்ஃபி அவர் தான் அந்த டைரக்டர். இப்போ அவரே பார்த்தாச்சு. அப்போ கான்வர்சேஷனில் ஜான் ஜோசப் மர்ஃபி வாஸ் இம்ப்ரெஸ்ட். இப்போ அவர் ஜாப் ஆஃபர், ஃபாதர் சேலரி அப்போ 375 rupees. ஆனால் மர்ஃபி என்ன ஆஃபர் பண்ணியாச்சு, 1200 rupees. அந்த மாதிரி தான் எனக்கு எல்லாம் படிக்கிறது, உங்களை வெளியே அனுப்பி படிக்கிறதுக்கெல்லாம் உங்கள் வாய்ப்பு கிடைச்சு. உங்கள் பேர் ஷார்ட் ஃபார்ம் எல்லாரும் டாக்டர் கேஎம்சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் படித்ததுமே ஒரு கேஎம்சியில் கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ், மேங்களூர் கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜில் படிச்சிங்க. அந்த காலத்தோட ஏதாவது நினைவுகள், மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வெளி மாநிலங்களுக்கு போய் படிக்கிறது எல்லாமே ஒரு ரேரான விஷயம். அம்மையோட ஃபர்ஸ்ட் கசின் அவர் தான் என் அம்மாகிட்ட சொன்னாச்சு, இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் வர்றத அங்கே ஜாயின் பண்ணல. எம்பிபிஎஸ் எம்எஸ் ரெண்டுமே அங்கே தான் முடிச்சிங்க. ஆமாம் இல்லையா? எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி. நான் அப்போ தான் ஒரு டாக்டர் உள்ளாள், அவர் இங்கிலாண்டையும் திரும்பி வந்தாச்சு. இந்த ஹார்ட் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஹெல்ப்பு தேவை இருக்குது. நான் ஃபஸ்ட் இயர் எம்எஸ். அப்போது ப்ரொஃபஸர் சொன்னாச்சு, ஏன் நீ போய் ஹெல்ப் பண்ண. ஓகே, ഞാൻ சொன்னாச்சு, ഞാൻ ஜெனரல் சர்ஜரியே பார்க்கல, எப்படி போய் ஹார்ட் சர்ஜரி பார்க்கல, பரவாயில்ல போ. எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வேலூரில் லெக்சராக வேலூர் சிஎம்சியில் எம்எஸ் முடித்த மேலே கிராண்ட் மதர் வீடு பக்கம் தான் ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல் ஆச்சு. இப்போ அங்கே ஆஃபரு 5000 rupees அந்த சேலரி வித் ஃப்ரீ ஹவுஸ். எனக்கு தெரியும், எனக்கு ஜெனரல் சர்ஜரியே தெரியாது. அப்போ இந்த வேலைக்கு போய் சரியாகாது. நான் திரும்பி வெள்ளூருக்கு போயிடுச்சு. அவர் எனக்கு ஒரு லெக்சர் இன் ஜெனரல் சர்ஜரி. அங்கே தான் நான் ஜெனரல் சர்ஜரி படித்தாச்சு 1 year. என் பாஸ் ஒரு ஆஸ்திரேலியன். இங்கிலாண்டில் இந்த எஃப்ஆர்சிஎஸ் ஜெனரல் சர்ஜரி தான் கிடைக்கும், ஆஸ்திரேலியா ஸ்பெஷாலிட்டி கிடைக்கும். எஃப்ஆர்எஸ்சிஎஸ் கார்டியாக் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி. அந்த மாதிரி 1969 January 6th நான் அங்கே ஆஸ்திரேலியாவை மைக்ரேட் பண்ணியாச்சு. சாயந்தரம் 5 மணிக்கு எனக்கு ஃபுல் லைசன்ஸ் கிடச்சாச்சு. அன்னைக்கு நைட்டு தான் நான் டியூட்டிங் ஜாயின் பண்ணியாச்சு. போன முதல் நாளே ஃபஸ்ட் டே I was the only colored fellow there. People ask, are you red Indian, black Indian, that Indian, this Indian? Racism தான். Okay. Severe racism. So I have seen that also. Okay. Then everybody helped me.
அண்ட் தென் வெரி குவிக்லி நீங்கள் ஆஸ்திரேலியாவில் ஒரு ப்ராமினென்ட் ஹார்ட் சர்ஜனாக வந்துட்டீங்க. முதல் ஹார்ட் சர்ஜரி அது 1972 செப்டம்பர் 9th என்ன வெட்டிங் ஆனிவர்சரி. ஓ 54 வருஷம் ஆச்சு. ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ நாள் இருந்தீங்க அந்த டைமில்? 4 years. அதுக்கு மேலே நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூசிலாந்து போகிறீங்க. நியூசிலாண்டில் எவ்வளோ நாள் இருந்தீங்க? 2 years. திருப்பி ஆஸ்திரேலியா வர்றீங்க மறுபடியும். ஆமாம். இந்த டைமில் தான் நீங்கள் இந்தியா திருப்பி வரலாம் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இல்லை, திரும்பி வந்து கொஞ்சம் பார்க்கலாம் இது பண்ணலாமா இல்லையா. ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட்டு அவர் கூப்பிட்டாச்சு, வெள்ளூர் கூப்பிட்டாச்சு. ஆனால் எனக்கு 2 பிளேஸும் சரியாக தெரியும். ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. புஷிடும். அப்போ தான் இந்த ரயில்வே ஹாஸ்பிட்டலில் நல்ல ஜாப் எனக்கு ஆஃபர் பண்ணியாச்சு. டிஎம்ஓ ഞാൻ എനിക്ക് വന്നാച്ച് DMO പോസ്റ്റ് ഒന്നും എഴുതല്ലേ. യു ആർ അപ്പോയിൻറ്റഡ് ഇൻ റെയിൽവേസ്. ഐ കെയിം മൺഡേ ട്യൂസ്ഡേ വെനസ്ഡേ തേഴ്സ്ഡേ ചിന്ന ഓപ്പൺ ഹാർട്ട് ഓപ്പറേഷൻ. ഫ്രൈഡേ ഫസ്റ്റ് ബൈപ്പാസ് സർജറി. തിങ്കക്കിഴമ தான் എനിക്ക് தெரிஞ்சது ഇന്ത്യയിലെ ഫസ്റ്റ് ബൈപ്പാസ് ഞാൻ தான் பண்ணேன். அதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பைபாஸ் சர்ஜரி. நீங்கள் நியூசிலாண்ட்லேயும் சரி ஆஸ்திரேலியாவிலையும் சரி ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லாம் மோஸ்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கு இல்லையா? இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே வரும்போது ஒன்றுமே இல்லை. நான் மேனுஃபேக்சர் பண்ணி ஹீட்டர் கூலர் அந்த மாதிரி எல்லாம் நீங்களே டிசைன் பண்ணி அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வச்சு தான் சர்ஜரி பண்ணீங்க. ஆமாம். ரயில்வே ஸ்டோரில் இருக்காது. ഞാൻ ജൂൺ 6th വന്നാച്ച്. ജൂൺ 23rd எமர்ஜென்சி வாஸ் டிக்ளேர்டு. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் திரும்பி போகல. ஏன் ரீசன், ஃபர்ஸ்ட் பைபாஸ் பண்ணி மேலே எப்படி இனிமேல் திருப்பி எப்படி எப்படி போகும். ஆனால் உங்களுக்கு ரயில்வே ஹாஸ்பிட்டல் கொடுத்த வசதிகள் வாய்ப்பு எல்லாம் ரொம்ப கம்மி. என் சேலரி 741 rupees. இந்தியாவின் முதல் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது உங்களுடைய சம்பளம் 741 ரூபா. எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸோட ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில். இங்கே எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தேன் செகண்ட் ஹேண்ட் ஹெரால்டு கார் வாங்குறது. அப்புறம் அந்த வீட்டில் நிறைய பாம்பு எலி எல்லாம் இருந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் தங்க வச்சு நான் படிச்சிருக்கேன். 119 ப்ரோக் ரோடு. ராத்திரி இந்த மாதிரி படா சவுண்டு வருது. என்ன இந்த தேள். அது அவங்களுடைய எக்யூப்மெண்ட் எல்லாம் எலி கடிச்சு வச்சு தான். ஆமாம், அதெல்லாம் போயாச்சு. ரயில்வே ஹாஸ்பிட்டலில் இருந்து அமெரிக்கா போனீங்க. ஆமாம், யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரோ. அவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியை பார்த்துட்டு இருந்தாச்சு. என் பாஸ்கிட்ட கேட்டாச்சு. அவர் என் பேர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி. அந்த முறை அமெரிக்கா எவ்வளோ ஆண்டு காலம் இருந்தீங்க? 2.5 years. திருப்பி வந்து தான் நீங்கள் ட்ரிப்ளம் ஃபார்ம் பண்ணுறீங்க விஜய் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வச்சு. அந்த இடத்துல தான் வந்து இந்தியாவின் முதல் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. அந்த இதயம் டோனர் ஒரு பிராமன் லேடி ஹேமா சௌந்தரராஜ் பிரெயின் டெத். அந்த பிரெயின் டெத்துக்கு அப்போ இந்த லோ இல்லை. ഞാൻ താൻ സ്റ്റാർട്ട് பண்ணியது டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் இருந்தாச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹெல்த் செக்ரட்டரி. அவரோட ஹெல்ப் வச்சு தான் இந்த பிரெயின் டெத் லீகலைசேஷன். அதுக்கு எம்ஜிஆர் உங்களுக்கு உதவுனதுன்னா? ஆமாம், எம்ஜிஆர், டாக்டர் ஆண்டே அப்போ ஹெல்த் மினிஸ்டர். மைமூன் பிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் லேடி, அவங்களுக்கு தான் அந்த இதயத்தை நீங்கள் பொறுத்துனீங்க. அவரது ஹஸ்பண்ட் வேலை கர்ச்சீஃப் விற்கிறது. போண்டி பசாரில் கர்ச்சீஃப் விற்கிற ஆளு. ஆமாம். அதனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த வசதியும் இல்லை. ஒரு இந்து பிராமன் லேடியோட இதயம் ஒரு முஸ்லீம் லேடிக்கு பொறுத்துனது ஒரு கிறிஸ்டியன். நீங்கள் வந்து யூஆர் ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன். இது வந்து இதயத்துக்கும் ரத்தத்துக்கும் எல்லாம் ஜாதி மதம் அப்படின்னு ஒரு விஷயம். அப்துல் கலாம் கேட்டாச்சு. இந்த பிராமன் ஹார்ட்டும் முஸ்லீம் ஹார்ட்டும் டிஃப்ரென்ஸ் வெளில இருந்தாச்சு. எல்லாம் சேர்த்து எத்தனை சர்ஜரிஸ் பண்ணியிருப்பீங்க? அரௌண்ட் 47,000. ஒரு பேஷண்ட் என்னத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகுது, ஹீல் ஆகுது. டிஃபிகல்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. ഞാൻ அந்த மாதிரி நினைக்காது. எனக்கு ஒரு வேலை தெரியும், அது பெஸ்ட்டாக பண்ணுவேன். நம்ம பண்ணுறது பெஸ்ட்டாக பண்ணுறது. இந்த ட்ரிப்ளம் பற்றி சொன்னோம். ட்ரிப்ளம் வந்து ஆக்சுவலி இட்ஸ் யுவர் பிரெயின் செல். ஆமாம், ഞാൻ எம்ஜிஆரும் ரொம்ப க்ளோஸாக. அப்போ தான் எம்ஜிஆர்கிட்ட ഞാൻ கேட்ட அந்த லேண்டு ரிலீஸ் பண்ணி கொடுத்து. ഞാൻ வெள்ளிக்கிழமை இது கேட்டாச்சு. செவ்வாய்க்கிழமை ஜியோ வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் இந்தியா. 3 acres and 85 cents. எம்ஜிஆர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்க, ரொம்ப நெருங்கி நல்லா இருந்தீங்க. எம்ஜிஆருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தால் முதல்ல உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அது யார் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியாலும் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட செக் பண்ணுவார். செக் பண்ண மேலே தான் அவர் மருந்து எடுத்தார். ഞാനും எம்ஜிஆரும் ஒரே பெட்டி சாப்பிடுவேன். அவருக்கு இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ഞാൻ അപ്പോൾ സ്റ്റേജിൽ இருக்கேன். ஜானகி என்னை கூப்பிட்டு ஐ வெந்த ப்ரீவியஸ் டே 2 days அங்கே இருந்தாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் இந்தியா வரும்போது மறுபடியும் அவருடைய ஹெல்த் கண்டிஷன் வீக் ஆயிடுச்சு. அவரை திரும்பி ஸ்டேட்ஸை கொண்டு போகிறதுக்கு ராஜீவ் காந்தி ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அவருக்கு ப்ராப்ளம் இந்த மாதிரி யூரின் ரொம்ப ப்ரோட்டீன் இருந்தாச்சு. ஓகே, இப்போ ப்ரோட்டீன் ரீப்ளேஸ் பண்ணணும்.
அப்போ ஞான் சொன்னாச்சு ஃபிஷ்ஷு தான் பெஸ்ட்டு. அவரோட ஃபேவரட் ஃபிஷ் வரால். இப்போ அவர் மட்டன் சூப்பும் வரால் ஃப்ரை, அவர் எரிக்கும் சேர்ந்து அந்த மாதிரி டெய்லி ஓகே நைட் டின்னர் ஒரு 4 நாள் 5 நாள் ഞാൻ അവരുടെ കൂടെ ഇരുന്ന് சாப்பிடும். அப்போ என்ன இந்த மாதிரி ஓல்டு மூவிஸு ரட்சாக்காரன் அது இதெல்லாம் காட்டும். அவர் உடம்பு நல்லா குணமாகி அவர் தேறி வர்றதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் ரம்பாசர் கார், அந்த கார் பின்னாலே வந்து திரும்பி போயப்போ இந்த மாதிரி. அப்போ ஞான் சொன்னாச்சு ஜிஹெச்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இன்னும் ரயில்வே ஹாஸ்பிட்டல் ஞான் வரல, என்ன இல்லை ஆச்சா ப்ராப்ளம் ஆகிடும். அப்போ ஆனால் அவரது பெட்ரூம் ஐசி மாதிரி தான் வச்சிருக்கு, எக்யூப்மெண்ட் எல்லாம் இருந்தது. ஆமாம், வென்டிலேட்டர் போட்டு. எக்ஸாக்டாக என்ன கண்டிஷனால் அவர் இறந்தார்? பர்மனன்ட் ரெடிமா, மூச்சு திணறல். ஆமாம் ஆமாம். அவர் என் கை பிடிச்சா, ஞான் தான் கை ஜானகி கொடுத்தாச்சு. அப்புறம் அவருடைய டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் தான்? ஆமாம், ஞான் டிக்டேட் பண்ணியாச்சு, டிஜிபி டைப் பண்ணியாச்சு. அப்போ அவர் சொல்ல ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா டிஜிபி ஹாஸ் பிகம் டைப்பிஸ்ட் ஃபார் டாக்டர். எப்படி நீங்கள் எம்ஜிஆரோட அந்த அந்த நட்பு, அவர் கூட இருந்த காலங்களை எப்படி நினைவு கூறுறீங்க? If it was anybody else, could have made lot of money. He offered me lot of land. Neelangara, he gave me 20 acres ஓகே on the beach. I said, I don't want it. Same way, 10 grounds here, next to Ayyappa temple, Anna Nagar Central Street. ഞാൻ വാങ്ങല, ഞാൻ അത് എൻ കൂടെ വർക്ക് പണിയ റെയിൽവേ ஸ்டெனோகிராஃபர் அவருக்கு எல்லாருக்கும் 1.5 கிரவுண்ட் வச்சு கொடுத்தாரு. அதை போலவே நீங்கள் வந்து ஜெயலலிதா அவங்களோடவும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கீங்க. ஒரு நாளைக்கு அப்போது எஸ்பிஜி சீஃப் ஆனால் அவர் எனக்கு ஃபோன் பண்ணியாச்சு ராத்திரி 7 o'clock, சிஎம் இஸ் கம்மிங் டு விஜயா ஹாஸ்பிட்டல். ஐ செட் வை ஷுட் ஷீ கம் ஹியர்? நான் அங்கே போய் பார்க்குறேன். இல்லை ஜெயலலிதாக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. யாருக்கு ப்ராப்ளம்? சசிகலை. அமெரிக்கையில் அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் வேணும் வந்து யாரோ சொன்னாச்சு. இங்கே ஜிஹெச்சின்னு யாரோ ரெஃபர் பண்ணி யாருக்கோ டாக்டருக்கு அவர் இந்த மாதிரி ஆப்ரேஷன் சசிகலைக்கு தேவை இருக்குதுன்னு கேட்டப்போ ஃபஸ்ட் திங் ஜெயலலிதா என்ன கூப்பிட்டாச்சு. ഞാൻ വരുന്നത് പേഷ്യൻ്റ് ആരാന്ന് சொல்லலை, വന്നപ്പോൾ தான் ഞാൻ தெரிஞ்சது. ഞാൻ சொன்னாச்சு பெஸ்ட் திங் இஸ் we will do a cath, we will decide. cath பண்ணியாச்சு, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அப்போ ஸ்டில் ஐ ரிமெம்பர் ஜெயலலிதா டெல்லிங் சசிகலை த பெஸ்ட் பர்த்டே ப்ரெசன்ட் டாக்டர் கேன் கிவ் இஸ் திஸ் நியூஸ். அது சசிகலை பர்த்டே தான். இது மாதிரி இந்த பர்த்டேகளெல்லாம் நிறைய உங்களுக்கு நீங்கள் வந்து முதல் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அன்னைக்கு உங்கள் அம்மாவோட பர்த்டே, ஆமாம், அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கான ஒரு பர்த்டே கிஃப்ட்டுன்னு சொன்னதான் நான் படிச்சிருக்கேன். ஜெயலலிதா அவங்களும் உடல் நலக்குறைவினால அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்களோட இறுதி நாட்களில் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்ததாகவும் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ഞാൻ 2-3 വാട്ടി பார்த்தாச்சு. ലാസ്റ്റ് ഞാൻ എഴുതി കൊടുത്താச்சு. അതുമല്ല എൻ ഫ്രണ്ട് ക്ലീവ്ലൻഡ് ക്ലിനിക്ക് ചീഫ് ഫ്ലോയിഡ് ലൂപ്പ്, ഞാൻ அவரும் பேசி அவர் சொன்னாச்சு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃப்ளைட் அனுப்பலாம், இந்தியா பண்ண வேண்டாம், சிங்கப்பூர் பண்ணலாம், அது கிளீவ்லண்ட் கிளினிக் பிரான்ச் இருக்குது. ഞാൻ அந்த லெட்டரெல்லாம் ஹெல்த் செக்ரட்டரி சசிகலா, ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் அவருக்கெல்லாம் கொடுத்தாச்சு. என் ரெஸ்பான்சிபிலிட்டி ഞാൻ பண்ணியாச்சு. பட் தே டிட்ன்ட் டேக் கேர், எங்கேயும் கொண்டு போகல. வெயிட். நீ அதே மாதிரி கலைஞர் கூடயும் உங்களுக்கு தொடர்பு? ஆமாம் ஆமாம். எனக்கு 5 பிரைம் மினிஸ்டர் மாதிரி தெரியும். இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, வாஜ்பாய், நரேந்திர மோடி தான் கேட்டிருக்கேன் என்ன ப்ராப்ளம் எல்லாம் இருந்தால் சரி பண்ணலாம். எவ்ரி பர்த்டே ஐ கேட் கால் பண்ண. நீங்கள் இந்தியன் பிரசிடெண்டோட பர்சனல் டாக்டராக இருந்திருக்கீங்க. அது செயல்சிங்க வெங்கட்ராமன், அப்துல் கலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட். பிரசிடென்ட்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் ஆல்கோர் இங்கே வந்தாச்சு. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிகளை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்குன்னு ஒன்றுமே நீங்கள் எல்லாரும் வந்தப்போ எம்டி ஆண்டு தானே போதும் அந்த மாதிரி தானே. அலெக்சாண்டர் த கிரேட். ஆமாம், அவர் ஒரு கண்டிஷன்னா அந்த காஃபின் ஹேஸ் டு பி கேரிட் பை டாக்டர்ஸ். ஓ, அப்படி கண்டிஷன் போட்டு. ஆமாம், இன்னும் வை நோ டாக்டர் கேன் ஹெல்ப் மீ. எந்த டாக்டரும் என்ன மரணத்தில் இருந்து காப்பாற்ற முடியலைன்னு உலகத்துக்கு சொல்கிறதுக்கு நீங்களே உருவாக்குன அந்த ட்ரிப்ளம், அதில் இருந்து என்னென்னமோ அதில் நடக்கக்கூடிய எல்லாருக்கும் பைசா தேவை. மெடிக்கல் காலேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாண்டிச்சேரி பிம்ஸ் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆமாம், எல்கே அத்வானி தான் ஸ்டோன் போட்டது. ஏன் போட்டாச்சு? எல்கே அத்வானிக்கு ஒரே சிஸ்டர் தான், அவருக்கு வால் ரீப்ளேஸ் பண்ணி ஏன் தான். நீங்களே உருவாக்கின ஒரு அமைப்பில் இருந்து ஒரு பெரிய அமைப்பு, அது சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு காலத்தில் வெளியேற்றப்படுறீங்க, உங்களுக்கு அதில் எந்த பங்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்ன நடந்தது எக்ஸாக்ட்?
மெடிக்கல் காலேஜ் பர்மிஷன் கிடைக்கிறது வரைக்கும் பெட் டாக்ஸ் மாதிரி தான் நடத்தாச்சு. மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியப்போ ஞான் என்ன சொன்னாச்சு, எவரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு give a caution money of 25 lakhs. We will put the money in the bank. The interest will be used for your studies. When you pass, give back the 25 lakhs for you to start practice. These fellows didn't want that because none of them are doctors. டாக்டருக்கு மட்டும் தானே தெரியும் எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இல்லை அப்போ நீங்கள் இதை ஆரம்பிக்கும் போது டாக்டர்ஸே சேர்த்துருக்கலாம் இல்லையா உங்கள் கூட? இந்த நான் டாக்டர்ஸை ஏன் வந்து நீங்கள் தானே உள்ளே கொண்டு வந்தீங்க உங்களெல்லாம்? அதுதான் மிஸ்டேக்கு. இதெல்லாம் பிளான்டு, ப்ரீ பிளான்டு. அவரெல்லாம் இன்டர் கனெக்டட், எனக்கு கனெக்ஷன். ஸோ அது வந்து உங்களுடைய லைஃப்லேயே நீங்களும் ரொம்ப ஃபீல் ஆகிற ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அதை விட்டு எனக்கு அந்த மாதிரி ഞാൻ திரும்பி வந்தேன் என்னத்துக்கு? இந்தியாவுக்கு திரும்பி வந்தது பைசா பண்ணுறதுக்கு இல்லை. சொசைட்டி மெடிக்கல் மிஷன் யார் ஸ்டார்ட் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் வந்து உங்களுடைய பிரெயின் சைல்டு பைசா சிவசைலம் ஆஃப் டாஃபே, ஓட்டோலக் வாசுதேவன், ஜெயின் முனிஸ் 50 lakhs கான்ட்ரிபியூஷன்ஸ் அது ஆரம்பிக்கிறதுக்கான பொருளாதார உதவிகளை. தன்பாக் லட்சுமி நாராயணா ட்ரஸ்ட் 50 lakhs. அந்த ஃப்ரெண்டு கெய்ட்டு கெம்காட சிஸ்டர்னே ഞാൻ ഓപ്പറേറ്റ് ചെയ്യും. അവർ തന്നെ அந்த ഫ്രണ്ട് കോമ്പൗണ്ട് വാളും அந்த கேட் எல்லாம் பண்ணியது. இவருக்கு கான்ட்ரிபியூஷன் 5,000 rupees அதெல்லாம் விட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரான்டியர் லைஃப் லைன் ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், ஃப்ரான்டியர் லைஃப் லைன் மெடிவில் பார்க் இருக்குது, ரிசர்ச் சென்டர். 2011 ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் ஆஸ்திரேலேஷியா ப்ரெசென்ட் பண்ணிய இந்த மெடிவில் தான். 103 cases. Patients come from Bulgaria, from US, because they did not have license. We could get the license. Whatever I can do, I have done that. So I am happy about it. You don't operate anymore. I stopped operating. At the age of 78, I did the last operation. ஈராக்கில் இருந்து வந்த 20 குழந்தைகளுக்கு ஒரு சர்ஜரி அஃபோர்ட் பண்ண முடியாத நிறைய பேருக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணி. ஆமாம், 4 இந்தியன் டிரைவர்ஸு ஹோஸ்டேஜஸ் ஆகி இராக்கீஸ் பிடிச்சி வச்சுருந்தாங்க. இந்த டிரைவர்ஸ் யார்? 2 மலையாளிஸ், 2 பஞ்சாபிஸ். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இ அகமது, டிப்ளமேட்டிக் இதெல்லாம் பார்த்தாச்சு, யாரும் விடலை. அப்போ இ அகமது எனக்கு ஃபோன் பண்ணியாச்சு, இந்த மாதிரி 4 ஹோஸ்டேஜஸ் பிடிச்சி வச்சுருக்க இராக்கீஸு எல்லோரும் சொல்ல நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கள விடுதலை செய்வாங்க. പിറ്റേ നാളേക്ക് കാത്താലെ ഞാൻ 2 இந்த மாதிரி 20 கிட்ஸை நான் தான் ஆப்ரேட் பண்ணி அவருக்கு ஃப்ரீ ஃபுட்டு எல்லாம் ഞാൻ பார்த்தாச்சு. போகுമ്പോൾ டாக்டர் அப்துல் கலாம்கிட்ட பேசி ராஷ்டிரபதி பவனில் அவருக்கு ஈவினிங் டீம் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்னத்துக்கு இந்த 4 பேரை பிடிச்சி வச்சுருக்கீங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 4 ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட மரணத்தை கண் முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டில் இருந்து தப்பிச்சிருக்கீங்க, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில். சிர்பூர் காகஸ் நகர் ബോർഡർ മധ്യപ്രദേശ് ആൻഡ് ആന്ധ്ര. ഞാൻ ഡൽഹിക്ക് പോയത് മീറ്റിംഗ് 1991. 88 ഇഞ്ചേർഡ്, 15 ഡൈഡ്. ഞാൻ അന്ന് നൈറ്റുക്ക് ഒരു പ്രൈമറി ഹെൽത്ത് സെൻ്ററിൽ 8 ആംബുലേഷൻ பண்ணியாச்சு. அப்போ ഞാൻ ஒரே இது சொன்னேன், தேங்க் காட் ஐ ஆம் நாட் எ ஃபிசிஷியன். ஒரு எம்பிபிஎஸ்காரனாக இருந்தால் பண்ண முடியுமா? ஒரு எம்டிக்காரனாக இருந்தால் பண்ண முடியுமா? சர்ஜனாக இருந்ததுனால அவ்வளோ பண்ண முடிஞ்சது. ஆமாம், வேறு யாரும் இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு எம்பிபிஎஸ்காரனா இல்லைன்னு எம்டிக்காரனா 10 வயசுல குழந்தையோட அப்புறம் வந்தாச்சு. அவன் என்ன பண்ண முடியும்? இந்த ப்ளீடிங் பாயிண்ட் லைகேட் பண்ணுறதுக்கு தெரியாது. அந்த பையனோட அம்மையோட சாதி அங்கே அதுதான் யூஸ் பண்ணுறதுக்கு நடக்கும். நீங்கள் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்களில் கனவு காண முடியாத அளவுக்கான சாலரிகளோட இந்தியாவோட மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் உங்களை கூப்பிடுறாங்க. எதுக்கும் நீங்கள் போகலை? கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் ஐ டோன்ட் திங்க் தே ஆர் ஆனஸ்ட். சர்ஜரிக்கு நீங்கள் பணம் வாங்க மாட்டீங்க. പണത്തിന് ഇമ്പോർട്ടൻറ്റ് அந்த പേഷ്യൻ്റ് வீட்டுக்கு போகிறது தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி எம்டி ஆண்டா வந்தாச்சு, எம்டி ஆண்டா போயிடும், நான் மேலே கொண்டு போக. இவ்வளவு உங்களுடைய ரொம்ப இல்லஸ்ட்ரீஸ் 47,000 சர்ஜரி, இவ்வளோ பெரிய ஒரு பயணம். சமகாலத்துக்கு வரும்போது நிறைய ஹார்ட் கேசஸ் நம்ம பார்க்குறோம். இளைஞர்கள் வந்து ரொம்ப வயசு கம்மியானவர்கள் இருந்து இதய நோய்கள் நிறைய பேருக்கு பார்க்குறோம். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாங்க. வாட் குட் பி த ரீசன்? இன்டிசிப்ளின், சிகரெட், ஆல்கஹால், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இதெல்லாம் ஒன்று. லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன், எக்ஸசைஸ் இதெல்லாம் மஸ்ட்டாக பண்ணணும். லாஸ்ட் இயர் வரைக்கும் ഞാൻ ഡെയിലി ½ an hour ட்ரெட்மில் பண்ணேன். நான் வேறு இப்போ கோவிட் வேக்சின்
நிறைய பேசப்படுது அந்த விஷயம். திடீர்னு நிறைய இதய நோயாளிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமானதுக்கு ஒரு காரணம் கோவிட் வேக்சின் நிறைய பேசப்படுது. அது அப்படி சொல்ல முடியுமா? அந்த ஃபைசர் ரிப்போர்ட், ஃபைசர் யுஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, they have not sent the report out. ஆனால் ஒரு அமெரிக்கன் ரைட்டர் ஒன் கேர்ள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுத்தாச்சு. இந்த 3 கண்ட்ரீஸில் வேக்சின் அதில் 3% மயோகார்டைட்டிஸ் அது இதெல்லாம் ஆச்சு. அந்த ஸ்டடி அது வெளிவிடலை. ஹார்ட் டிசீஸை வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? முன்னாடியே இவருக்கு ஹார்ட் டிசீஸ் வரக்கூடும் நம்ம அது ஃபேமிலி ஹிஸ்டரி. டயபெட்டிஸ் வந்துடும், ஹைப்பர் டென்ஷன் வந்துடும். அது மாதிரி தான் இதே நோயும். ஆமாம், பரம்பரை காரணங்கள் அதில் உண்டு. சான்சஸ் ஆர் ஹை. நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பண்ண முடியாது. பண்ணலாம். அப்போ இந்த சீரியலாக அல்ட்ராசவுண்டு, கான்ட்ராஸ்ட் அதே ப்ராப்ளம் தான். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு பிளாக் இருந்தால் ஆஞ்சியோகிராஃபி தான் பெஸ்ட்டு, கன்வென்ஷனல் ஆஞ்சியோ பெஸ்ட்டு. எனக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியாச்சு. உங்களுக்கே ஆஞ்சியோபிளாஸ்டி? ஸ்டென்ட் போட்டாச்சு. காத்தால 3:30 மணிக்கு எனக்கு இந்த பக்கம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட். யாரும் இல்லைங்க, மருந்து ஒன்றும் இல்லை. ഞാൻ ஒரு 10 minutes வெயிட் பண்ணி ഞാൻ ஒரு டிஸ்பிரின் டேப்லெட் டிசால்வ் பண்ணி குடிச்சாச்சு. 10 minutes வெயிட் பண்ணியாச்சு. அந்த டிஸ்கம்ஃபர்ட்டு போகலை. 4 மணி ஆச்சு. ഞാൻ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஆஞ்சியோ தேவைக்கு கேத்தலாக் ரெடி பண்ணேன். ഞാൻ அங்கே போயாச்சு. பிளட் டெஸ்ட் நெகட்டிவ், இசிஜி நெகட்டிவ், எக்கோ நெகட்டிவ், எவ்ரிதிங் நெகட்டிவ். அப்புறம் எப்படி? I said, I am the patient. Do the angiogram. ஆஞ்சியோ பண்ணியாச்சு. ஒரு பிளட் ப்ரெஷர் ஆல்மோஸ்ட் 90% பிளாக். நான் சொன்னால் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஒரு ஸ்டெண்ட் போட்டாச்சு. வித்தின் 5 minutes பெயின் கான். ஏதாவது ஸ்மோக்கரா இல்லாண்டு இருந்தால் ஓவர் வெயிட்டாக டயபெட்டிக் அதில் இருந்தால் ஒரு 45 years ஏஜில் ஒரு ட்ரெட்மில் பண்ணுறது தான் பெஸ்ட். இந்த ஹெல்த் செக்அப்னு சொல்லுவாங்களே, அதனால ஏதாவது? அதெல்லாம் கார்பரேட் ஹாஸ்பிட்டல். இப்போ பாரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஸோ மச் ஆஃப் ருபீஸ் 2 people கேன் ஹேவ் கொலஸ்ட்ராலா இல்லைன்னா பிளட் சுகரா அது இதெல்லாம் பண்ணுறது. இந்த 299 rupees பண்ணலாமா? பண்ண முடியாது. இதெல்லாம் ஸ்டண்ட், பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான். ஆமாம் ஆமாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு இதயத்தை வச்சுக்கிறதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் ட்ரெட்மில் எல்லாம் பண்ணி ஒரு பேஸ் லைன் வச்ச மேலே எக்ஸசைஸ், ட்ரெட்மில், ஜிம்னேஷியம், வாட் எவர் இட் இஸ், டயட் கண்ட்ரோல், அவாய்ட் ஸ்மோக்கிங், நோ பப்ளிக் ஸ்மோக்கிங். இந்த சிகரெட்டில் 4000 பாய்சன்ஸ் ஆகுது. இப்போ இசிஜியில் எல்லாம் கரெக்டாக இருந்தால் அவருக்கு இதே நோய் இல்லைன்னு நம்ம அது டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா. பிளட் ப்ரெஷர் ஹையாக இருந்தால் இசிஜி சேஞ்ச் பண்ணுறாங்க. பிளட் சப்ளை இல்லான்னு இருந்தால் இசிஜி சேஞ்ச். பிளட் சப்ளை இல்லாத ஹார்ட் அட்டாக் ஆனால் அது மசில் ஃபைபரஸ் டிஷ்யூ. இசிஜி மஸ்ட். எனி மெடிசின்ஸ் விச் யூ கேன் கீப் வித் யூ ஹேண்டி? ட்ரைக்ளிசரின், நைட்ரோக்ளிசரின், அது வெசல்ஸ் டைலேட் பண்ணும். அது ஒன்றும் இல்லாத இருந்தால் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் 1 டிஸ்பிரின் டேப்லெட். அதுதான் பெஸ்ட். 1 dissolved டிஸ்பிரின். இட்ஸ் நாட் கோயிங் டு காஸ் யூ எனி ஹார்ம். இந்த மாதிரி 45 yearsக்கு மேலே ஃபேமிலி ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாம் இருந்தால் டிபெண்டிங் ஆன் த ஒர்க் என்ன வேலை பண்ணுறது, எக்ஸசைஸ், டூயிங் ஹெவி ஒர்க், சச் திங்ஸ் ஷுட் பி அவாய்ட். இந்த பெயின் எக்ஸாக்டாக எங்கே வரும் டாக்டர்? இந்த பெயின்களை எப்படி டிஃப்ரென்ஷியேட் அது பண்ணி? யூஸ்வலாக வி கால் இட் ரெட்ரோஸ்டர்னல் பெயின். ஸ்டர்னத்துக்கு பேக் ரேடியேட்டிங் டு ஜோ. லேண்ட் தான் லெஃப்டா. இங்கேருந்து ஜா வரைக்கும் போகலாம், அப்புறம் லெஃப்ட் ஆர்ம் ஃபுல்லாக வரும். அதுதான் பெயின். சம்டைம்ஸ் பேக் பெயினும் வரலாம். ஹார்ட் அட்டாக்குக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் இது ரெண்டும் ஒன்றா இல்லை, இதில் வித்தியாசம் இருக்கு? கார்டியாக் அரெஸ்ட்னா ஹார்ட் ஸ்டாப்ட். ஹார்ட் அட்டாக் இஸ் லேக் ஆஃப் பிளட் சப்ளை டு தான். டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இந்த வலிகள் எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்களே? டயபெட்டிஸ் இருக்குன்னு பெயின் இல்லை. ஏன்னா டயபெட்டிஸ் அஃபெக்ட்ஸ் த நர்வ்ஸ். டயபெட்டிக் நெஃப்ரோபதி, டயபெட்டிக் நியூரோபதி. அது இன்னும் அதிக ஆபத்து இல்லையா? உங்களுக்கு பெயினே தெரியாது. பெயின் தெரிஞ்சால் தான் நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியும். ஆமாம், அது ஒரு ப்ராப்ளம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இதே நோய்கள் வர்றதுக்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கா? ஆமாம், பிளட் வெசல்ஸ் டேமேஜ். இப்போ இந்த ரோபோட்டிக் சர்ஜரி இந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது. ஏஐ வந்து சர்ஜன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா டாக்டர்? ഞാൻ സർജൻ ആയത് എന്നതുക്ക് എനിക്കൊരു ത്രില്ല് വേണം. அந்த த்ரில் அங்கேருந்து பர்செப்ஷன். ஏஐ கேன் ரீப்ளேஸ் லாட் ஆஃப் திங்ஸ். 2009 or 10 ഞാൻ ബീജിങ്ങിல் இருந்தேன். அது ஹாஸ்பிட்டல் பேர் அக்செப்ட், பெரிய ஹாஸ்பிட்டல். 14 டாக்டர்ஸ். அது 14 டாக்டர்ஸும் ரோபோட்ஸ். 10 நர்சஸ், அதுவும் ரோபோட்ஸ். ஒன் டே எவ்வளோ பேஷண்ட்ஸு பார்க்குறது தெரியுமா? 4500. இந்த ரோபோட்ஸ் ஆக்குரசி மோர் தேன் அஸ்.
மோர் தென் ஹியூமன்ஸ். I am talking about diagnosis. நான் சர்ஜரி கேட்குறேன், சர்ஜரி பண்ண முடியுமா அந்த டாக்டர்ஸால? If there are complications, who will look after? I have seen complications from robotic surgery. That much I can tell you. Which would not have happened if it was a qualified, experienced human doctor. But there are a lot of other applications, robots. Now, half of it is, in my opinion, is publicity. Clots from the brain can be removed, that, this and that. Evala cost, they have to invest to make money. இப்போ மணி நீங்கள் சொன்னதுனால குறிப்பாக இந்தியாவில் வந்து இது ஒரு பிக்கஸ்ட் மணி மேக்கிங் எக்ஸசைஸாக Of மெடிக்கல் course, that is why I said corporatization has killed the quality. The hospitals will decide you have to see 10 patients today. Otherwise, you will get less salary. If you see 11, you will get extra. டாக்டர், இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆர்டினரி பேஷண்ட்டாக இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைன்னா நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்குறது. அதுக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லையே. அப்போ நீ என்னதுக்கெல்லாம் போய் ஓட்டு போடுறது? நீங்கள் டிசர்வ் பண்ணுறது தான் உங்களுக்கு தரத்துக்கு தகுந்த மாதிரியான ஆட்சி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம். 52 வருஷம் இந்த துறையில் நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள் கொஞ்சம் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.